திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் இறுதி அத்தியாயமாக 23வது அத்தியாயம் உற்சமயம். பாடல் 1557 என்று பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னும் அமைய வகுத்தவன் ஆதிபுராணன் சமயங்கள் ஆறும் தன் தாளினை நாட அமையங்கு அழல் நின்ற ஆதிபிராணி. இதன் விளக்கமாக சரவணய்யா தளத்திலிருந்து, விண்ணுலக தேவர்கள் அனைவரையும் மண்ணுலக மனிதர்கள் அனைவரையும் ஆதி காலத்திலேயே அவரவர் வினைகளுக்கு ஏற்ப வகுத்து படைத்தவன் ஆதியாகவும் பழமையானவனாகவும் இருக்கின்ற இறைவன். அவனை அடைவதற்கு 6 விதமான வழிமுறைகளையும் தனது திருவடிக்கு இணையான முக்தியை தமக்குள்ளேயே தேடி அடைவதற்காக அவரவர் தகுதிகளுக்கு ஏற்றபடி அமைத்து கொடுத்து அதை முறையாக கடைபிடிப்பவர்கள் பக்குவ நிலையை அடையும் போது அவர்களுக்குள் நெருப்பு வடிவமாக வந்து நிற்கின்றான் ஆதியிலிருந்தே அனைத்திற்கும் தலைவனாக இருக்கின்ற இறைவன். இது சரவணனையாத்துல கொடுத்திருக்க விளக்கம். தேவரம் டாக்டர்ஜில பார்ப்போம். தேவர்களையும் மக்களாகிய எம்மையும் உய்தி பெறுவதற்கு பொருந்தும் வகையினராக படைத்த அனாதியான பழையோன் அகச்சமயங்கள் ஆறும் தன் திருவடியையே நாடி நிற்கும்படி அமைய அவற்றை கடந்து நிற்கும் முதல்வனாகின்றான். இதன் குறிப்புரையாக, 7 வகை பிறப்பினுள் தெய்வ பிறப்பும் மக்கட்பிறப்பும் ஒளிந்தவை பெரும்பாலும் வீடு பெறுவதற்கு வாயிலாதல் இல்லையாக. இவ்விரு பிறப்புகளுமே அதற்கு வாயிலாதல் வெளிப்படை. அவை அங்கனம் ஆதலும் இறைவனது திருக்குறிப்பின் வலியது என்பதும், அவ் இருவகை பிறப்பின் உயிர்களும் உய்தி பெறுதல் அகச்சமயங்களின் வழியே என்பதும், அங்கனமாயினும் இறைவனது உண்மை நிலை சமயங்களை கடந்தது என்பதும் கூறியவாறு. சமயம் என்பதில் அகரத்திற்கு ஐகாரம் போலியாய் வந்தது. தன் தாளினை நாட அமைந்தன என்பதனால் சமயங்கள் எனப்பட்டன, உட்சமயங்களே ஆயின. சமயங்கள் எனப்பட்டன, உட்சமயங்களே ஆயின. அமைய கழல்கின்ற என்னும் ககர உற்று மெலிந்து நின்றது. இவ்வாறன்றி அச்சமயங்களது, அதாவது செவ்வழிகளை நிலைகளை கடந்து நிற்கின்ற எனலுமா. இதனால் வீடு பெறும் உயிர்களுக்கு அதற்குரிய வழிகளாய் நிற்பன அகச்சமயங்களே என்பது கூறப்பட்டது. தேவரன் டாக்டர்ஜில இதற்கான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. கௌரியம்மா வாருங்களம்மா. வணக்கம். நன்றிங்க ஐயா, நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, மிக அருமை, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1557. இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன் சமயங்கள் ஆறும் தன் தாள் இணை நாட அமைய அங்கு உழல்கின்ற ஆதி பிரானே. Translation: He is the primal one who created the heavenly beings and all of us. He pervades all the 6 faiths which seek his holy feet. எடுத்துருக்காங்க. இன்றைக்கு முதல் பாடல் உட்சமயம் அப்படிங்கிறதுல இங்க உட்சமயம்ங்கிறது நிறைய பார்வை இருக்கு. 6 சமயங்கள் அந்த உட்சமயம்னு. ஆனா இந்த என்னோட புத்தகத்துல இன்டர்னல் ஃபெய்த்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நம்பிக்கை வந்து நமக்குள்ள நமக்குள்ள இருக்கிற சிவத்தின் மேல வச்சு போகிறது, அந்த அர்த்தத்துல கொடுத்த மாதிரி இருக்கு. அதுல முதல் பாடல், இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன். இமையவர்களாகட்டும் தேவர்களாகட்டும் அதே சமயம் மனிதர்கள் மற்ற ஜீவராசிகள் அனைத்தையுமே படைத்து அமைய முன்னம்னா
கருத்து, அதாவது நினைத்து எவ்வாறு படைக்கணும்னு நினைத்து அதை அமைய வகுத்தவன் ஆதிபுராணன். சமயங்கள் ஆறும் தன்தாள் இணை நாட. சமயங்கள் ஆறும் நான் என்னோட இதில் இருக்கிறது வந்து இந்த பாசுபதம், சைவம், காலாமுகம், காபாலம், லாகுலம், மகேஸ்வரம்னு இருக்கு. அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் மாறியும் பசுபதி, காபாலிகம், மகாவிரதம், காலாமுகம், வைரவம், வாமம் இந்த மாதிரி ஆறும் சில இதில் கொடுத்துருக்காங்க. நேற்று வேளாண் ஐயா கொடுத்தது அவங்களும் ஒரு 6 உட்பிரிவுகளும் கொடுத்துருந்தாங்க. அக சமயங்களும் நேற்று மெசேஜில் போட்டிருந்தாங்க. ஆக நிறைய பாதைகள் இருக்குது. நிறையா இப்போ கடல் மாதிரி ஆறுகள் மாதிரி இந்த சமயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இலக்குன்றது இறைவனை வந்து நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணரணுங்கிறது தான். அது நீங்கள் எந்த வழிமுறைகளை பின்பற்றினாலும் சரி. ஏன்னா இதில் இப்போ இந்த பாசுபதம், சைவம் அந்த ஒவ்வொரு இதுலேயும் என்னென்னா ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணுறாங்க. பூஜை முறைகள் மூலம் இறைவனை அடையிறது. இன்னொரு இதில் வந்து சடங்குகள் நிறைய அந்த தந்திர முறைகள்லாம் அந்த மாதிரியான சடங்குகள்லாம் வச்சு அடையிறதுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஒரு இதில் வந்து துறவரம் போய் அதன் மூலமாக இறைவனை அடையிறதுன்னு பல வழிகள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கான்னா உண்மை இருக்கும். ஏன்னா மனிதர்கள் ஒரு மாதிரி இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும், ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இது எல்லாமே வழிகள் தான். 6 சமயங்களும் இறைவனை அடையிற வழிகளாக தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த வழியில் வேணாலும் நம்ம போகலாம். ஆனால் போகிற இடம் வந்து தனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்ந்து இறைவனாக ஆகிறத நோக்கி இருக்குதா அப்படிங்கிறது தான். அதனால எல்லா சமயங்கள் ஆறும் தன்தாள் இணை நாட. இறைவன் திருவடியை நாடுறதாக இருக்கிற வரைக்கும் எல்லா சமயங்களும் ஒன்று தான். இதில் வந்து பெரிய சமயம், சின்ன சமயம், இது நல்லது இது கெட்டதுன்னெலாம் இல்லை. அமையங்கு உழல்கின்ற என்னோட இதில் வந்து உழல்கின்றன்னு போட்டிருக்கிறாங்க. உழல்கின்றன்னா சுழல்தல் இல்லைன்னா அசைதல். அசைதல்னா இங்கே நாதமாக இருக்கிறதா. இதுக்கு அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது வந்து ஆதிபிரான் தான். அந்த அர்த்தத்தில் பார்க்கலாம். இந்த என்னோட இதில் இந்த உழல்ன்றதுனால போட்டிருக்கிறதுனால. ஆக இங்கே இதில் என்ன சொல்ல வராங்கன்னா திருவடி ஒன்று தான். நீங்கள் தேவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ஒரு மெய்ப்பொருளாக இங்கே இருக்கிறது வந்து இறைவன் தான். இறைவன் நிலையை அடையணும்னு தான். மனிதர் நிலையிலிருந்து தேவர் நிலைக்கு உயர்ந்து அங்கேயும் அந்த ஆணவத்தை நீக்கி அந்த நான்ன்றதை நீக்கி நாம் இறைவன் திருவடியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே மாயைங்கிறது இப்போ ஏன் திருவடி திருவடி சொல்கிறாங்கன்னு அப்படின்னு யோசிச்சோன்னா, இங்கே யாராவது வந்தால் சொல்லுங்கள். நான் பேசிகிட்டே போயிடுறேன் சில நேரம். நன்றி. இறைவன் திருவடியை ஏன் பிடிக்கணும்? இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல, நடராஜர் காலில் வந்து அந்த அறியாமை என்ற அரக்கன் வந்து இருக்கிறார். அந்த நான் என்ற அறியாமையோடு இருக்கிற அரக்கன் இருக்கிறார். அவர் கண்ட்ரோலில் அவர் வச்சுருந்தா தான் அவர் இறைவனாக இருக்கிறார் இல்லையா? இப்போ மனிதர்கள் நிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன மாயையில் இருக்கோன்னா அந்த அரக்கனோட கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கிற மாதிரி இருக்கோம். அவரோட காலடியில், அந்த அரக்கனோட காலடியில் நம்ம இருக்கிறதா நினச்சிக்கிட்டு, அதுவும் மாயை தான், அதுவும் உண்மை இல்லை. அந்த மாயையில் இருக்கோம். அந்த அரக்கனோட காலடியில் இருக்கிற மாதிரி, அந்த மனதின் பிடியில் இருக்கிற மாதிரி அந்த மாயையில் இருக்கும். நமக்கு இங்கே ஒரே ஒரு விஷயம், இதிலேருந்து நம்ம புரிஞ்சு வெளில வரணும்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கயிறு மாதிரி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ் தான், நம்மளோட விழிப்புணர்வு தான். அதை நம்ம பற்றி கொண்டிருக்கிறத நம்ம இங்கே இறைவனாகவும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளை விட்டு, இந்த மனதை விட்டு நீங்கள் இன்னொரு விஷயத்தை பற்றி கொள்ளணுன்னாலே அங்கே இறைவன் தான். நம்ம அதை பற்றி கொண்டு இது மாயை தான் தெரிஞ்சு நான் யாருன்றது எல்லாருக்குமே இறைவன் உள்ளே இருக்கிறார் இல்லையா? அதை தன்னை அறிதல் நடந்து நம்ம இந்த மனதை வந்து நாம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நடராஜர் எப்படி காலில் மிதிச்சுட்டு நிற்கிறார் இல்லையா? அந்த மாதிரி நாம் இந்த மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த பகையெல்லாம் நீக்கி நம்ம தன்னை அறிந்து தனக்குள்ளே தான் அந்த இறைவன் இருக்கிறான்னு உணர்ந்து அந்த நடராஜர் நிலைக்கே நம்ம வரணும். இந்த மாயையிலிருந்து நம்ம அந்த இது நம்மளை உணரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு உணராமல் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட மனம்தான். அந்த மனம் என்ற அந்த அரக்கன் பிடியில் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து இதுலேருந்து தாண்டி வர முடியல. அப்போ வேற வழி என்ன இருக்குது? நான் இதுலேருந்து தாண்டி வரணும் அப்படின்னா இறைவன் திருவடி தான்.
இறைவன் திருவடிங்கிறது அத ஒவ்வொருத்தர்களுக்கு நீங்க வெளியில பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம். எந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா பார்த்தாலும் இறைவன் திருவடிய ஒரு நம்பிக்கைன்னு வச்சாலும், அதுவும் உங்களுக்கு இறைவன் திருவடியா இருக்கும். விழிப்புணர்வா வச்சாலும் அதுவும் இறைவன் திருவடியா இருக்கும். அது நான் சிலையில தான் பார்க்குறேன்னாலும் அதுவும் இறைவன் திருவடி தான். எப்ப நீங்க மனதிலிருந்து தள்ளி இறைவன பற்றிக் கொள்றோமோ, அப்பயே நம்ம வந்து மனதிலிருந்து விடுபடுறோம். எப்ப வந்து மனம் சொல்றதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லன்னு நம்ம வர்றோம் இல்லையா? அதுதான் ஞானம். அது கண்ட்ரோல்ல வச்சுட்டோம்னு அர்த்தம். மனம் சொல்றதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. இதெல்லாம் நான் ஈஸியா சமாளிச்சுருவேன்னு அ அந்த நிலைக்கு வரணும் எல்லாருமே. அதனால தான் இப்போ ஒரு சினிமான்னு இருந்தா, அதில ஹீரோன்றவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? வில்லன் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு பேய் படமா இருந்தா பேயும் ஃபேஸ் பண்ணி அதையும் அ மேல வர மாதிரி அந்த ஹீரோ நிலைமை இருக்கும் இல்லையா? அதுமாரி நம்ம வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஈஸியா நம்ம வந்து அதுக்கு அதுக்கு அம் அதில போய் மாட்டிக்கிட்டு, அதில போய் நம்ம எதுவும் பண்ணாம, நம்மளோட கவனம் முழுக்க இறைவன பற்றிக் கொண்டே இருக்கிறதுல இருந்ததுன்னா, இந்த மனதின் பிடியிலிருந்து நம்ம வரும்போது, நமக்குள்ள நமக்கு தெரிய வரும். நம்ம இந்த மனம் இல்லையா? அப்ப வேற யாரு நம்ம? நமக்குள்ள என்ன சக்தி இருக்கு? அப்படின்றது. அத தெரிஞ்சு அந்த தனக்குள்ள இருக்கிற சிவத்த நம்ம உணர உணர, இந்த மனதிலிருந்து வெளில வர வர, அப்புறம் அந்த ஈகோவும் நம்மள விட அந்த தேவர்கள் நிலையிலேருந்து இருக்கும்போது, அந்த ஈகோ இருக்கும். அதுவும் நம்மள விட்டு போக முழுமையாக இறைவனோட கலக்கிற நிலை வரும். அதுதான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். வேற ஏதாவது யாரும் சொல்லணுங்களா? கருத்து ஏதாவது சொல்லணுமா? இல்ல கேள்வினாலும் கேட்கலாம். ராஜேந்திரன் ஐயா, அ உங்களோட கருத்து சொல்லலாம். நீங்க நீங்க இந்த பாடலோட உங்களோட புரிதலையும் சொல்லலாம். ராஜேந்திரன் ஐயா, பவளமணி அம்மா, செந்தில்குமார் ஐயா, அர்பன் ஐயா. அர்பன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. வாங்க அர்பன் ஐயா. விந்தியாமா வந்திருக்காங்க. விந்தியாமா, வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரை போற்றி. 1557வது திருமந்திரம். உட்சமயம். திருமந்திரம். இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன் சமயங்கள் ஆறும் தன் தாளினை நாட அமைய அங்கு உலர்கின்ற ஆதி பிரானே. அருமையான மந்திரம். வானுலக தேவர்களையும் எம்போன்ற சீவர்களையும் முன்னை பழங்காலத்திலேயே படைத்து உலகோடு பொருந்தி இருக்க வைத்தவன் முன்னை பழமைக்கும் பழமையான பரம்பொருள். சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், கௌமாரம், காணாபத்தியம் என்னும் 6 பிரிவான சமயங்களும் தன் திருவடி தேடி அடைய அவற்றோடு பொருந்தி இரண்டர கலந்திருக்க, இப்படி இவற்றோடு கலந்து நிற்கும் இவனே மூல பரம்பொருள் ஆவான். புராணன் பழமையானவன். உழல்தல் கலந்திருத்தல். கழக வெளியீட்டில் பிறப்பு தேவர்களையும் சிறப்பிற்குரிய மக்களையும் மல ஆற்றலின் வன்மை மென்மைகளுக்கேற்ப வினைக்கு ஈடாக பொருந்த கருவுறா நுண்ணுடல் கருவுறும் பருவுடல்களை மாயினின்றும் படைத்து அருளியவன் அமையோடு கூடிய தொன்மையன். 6 சமயங்களும் படிமுறையான் தன் திருவடி இணையினை என்ன வகுத்து அருளினவன் தொன்மை சிவபெருமானே யாவன். இவ்வுண்மை அறியாது சிலர் அச்சமயங்களில் நின்று மேல் நோக்காது உழல்கின்றனர். இமயமலை வாசிகள். ஆதி புராணன் உலக உற்பத்திக்கு ஆதியாகிய அனாதி முதல்வன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருக்கு. மிக்க நன்றிங்கம்மா. அந்த சமயங்கள் வந்து நிறைய சொல்றாங்க.
நம்ம இதை பார்த்த மாதிரி தான் இதுலேயும் அம்மாவும் நிறையா அந்த கௌமாரம் அந்த லிஸ்ட்டு சொன்னாங்க. அதுமாரி நிறைய சமயங்கள் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான். பாதைகள் பல இருக்கலாம். இலக்கு வந்து இறைவனை நோக்குனதா இருக்கா, நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்றதா இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான். அதுதான் எல்லாருக்கும் கொடுக்குறதாவும் நான் புரிஞ்சுக்கிறேன். வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. மியூட்ல இருக்குங்கம்மா. கிருத்திகாம்மா மியூட்ல இருக்கு. இன்னைக்கு மன்றம் என்னது 1557ங்களா? முதல் பாடல் படிக்கட்டுங்களா? இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்த அனாதி புராணன் சமயங்கள் ஒரு இதுல அனாதி புராணம், இன்னொன்று ஆதி புராணம். நன்றி. பார்த்திருப்பீங்க விளக்கங்கள். ஆனாலும் நம்ம ஒரு வருஷம் ஒரு 3 நாள் முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஊழி காலத்துக்கு முன்னாடி அவன் இருந்தான், பிறகு ஊழி வந்தது, பின்னர் ஊழிக்கு பின்னர் அவன் பிரம்மாவை படைத்தான், பிறகு பிரம்மா வந்து நம்மளெல்லாம் படைத்தான் அப்படின்னு நம்ம ஒரு வருஷம் பேசணும். இப்ப அதுதான் இங்கேயும் சொல்றாங்க, இமையவர் தம்மையும். அப்போ அவங்களையும் இறைவன் வந்து அவங்களையும் படிச்சாங்க. ஆனா ஒரு கிரேட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. நம்ம வந்து இந்த பிறவில அப்போ இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்த அனாதி. அப்போ இந்த நம்ம பத்தி பேசும்போது நம்ம இந்த பிறவிதான் பேசுறோம். ஆனா இமையவர் வந்து எந்த பிறவியில இருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்க பல்லூழி பிறவிகள் எடுத்து அந்த நிலைக்கு உயர்ந்தவர்கள். அப்போ அவங்க வரிசையில பாத்தீங்கன்னா they are most seniors இல்லைங்களா? அப்போ அந்த வரிசை நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். என்னன்னா சொல்றாங்க, இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்த அனாதி புராணன். ஆதி புராணன், அனாதி புராணன் எப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆதி அனாதி எல்லாமே ஆகுதான். அப்போ அந்த நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். நமக்கு பல்லூழி பிறவிகள் முன்னாடி பிறவி எடுத்து நன்மை தீமைகளை கடந்து இமையவர்களாக தேவர்களாக ஆகி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள். அப்ப அவங்களும் அவர் தான் படிச்சிருக்காரு. எப்ப படிச்சாரு? எத்தனையோ ஊழிக்காலமுக்கு முன்னாடி படிச்சுட்டாரு. அதனாலதான் முன்னம் அமைய வகுத்த அப்படின்னு. இந்த அமைய வகுத்த அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தனுகரண போனாதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ there is a clean record. எத்தனை ஊழி கடந்து வந்தாலும் நம்மளோட அந்த ரெக்கார்டு இருக்கு. இது வந்து மணிவாசக பெருமான் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு திருவாசகத்துல. நீதான டாப் ஹெட். இத வந்து இலங்கை ஜெயராஜையா பேசி கேட்கணும். சொல்லுவாரு, நீதானே டாப் ஹெட், நீ நினைச்சா எல்லாரையும் பைபாஸ் பண்ணி கொண்டு போய் என்னை கூட்டிட்டு வந்துட முடியாதா? ஆனா நீ வந்து இன்னும் இந்த கர்ம வினைகள் பார்த்து என்னோட தனுகரண போனாதிகளை வைத்து நீ பண்றிய நியாயமா அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவாரு. அப்போ ஒரு சில பாடல்கள் வந்து நம்ம நேரடியா வாசிக்கிறத விட இந்த மாதிரி பெரியவர்கள் பேசி கேட்கும் போது வந்து இன்னும் அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வரிசை இது. அப்போ அமைய வகுத்த அப்படிங்கிறது வந்து அதுதான். அப்போ நம்மளுடைய தனுகரண போனாதிகளையும் அவர் தான் வகுத்திருக்கிறார். அந்த இமையவர்களின் தனுகரண போனாதிகளையும் அவர் தான் வகுத்திருக்கிறார். அப்போ அந்த வரிசை எப்படி வருது? நம்ம வந்து எவ்வளவு பழையவங்க கூட டிராவல் பண்றோம். அவங்களும் படிச்சதுதான். மோடி ஐயாக்கு உடை தைக்கிறவர்கள் தான் எனக்கும் தைக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அந்த மாதிரின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். மோடி இல்ல, பட்
அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். அமைய வகுத்த அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த ஒரு வார்த்தை, அந்த அமைய அப்படிங்கிறது. அனாதி புராணன், ஏன்னா இதெல்லாம் பண்ணணும்னா அவன் அனாதியா இருந்தாகணும் இல்லைங்களா? யாரும் இடையில வந்தவங்க பண்ணிட முடியாது. பிரம்மா எவ்ரி ஊழிதோறும் ஒரு பிரம்மா வர்றாரு, அதனால அவரு பண்ண முடியாது. அவருக்கும் மேல ஒரு ஆள் இருக்கணும் கணக்கு வழக்கு செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அப்போ அந்த அவர் தான் வைக்கிறாரு. அதனாலதான் அனாதி புராணன் அப்படின்னு சொல்லுவோம். அத அப்புறம் சமயங்கள் ஆறும் உந்தன் தாளினை நாட அமையங்கழல்கின்ற ஆதிபிரானே அப்படின்னு. சோ இதெல்லாமே பண்ணக்கூடியவர் தான் அவரு தான் அப்படின்னாக்க, இந்த சமயங்களை யாருதான் வகுத்திருப்பா அப்படின்னா அவர் தான் வகுத்திருக்கிறாரு. ஏன்னா போன ஜென்மத்துல சாரி நம்ம நம்ம சின்ன பிள்ளைங்களா வளரும் போது நம்ம வெளியில போய் குழந்தைங்களை விளையாடுன்னு சொன்னோம் இல்லைங்களா? நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம எல்லாம் வெளிலதான் விளையாண்டோம், ரோட்லதான் விளையாண்டோம். மண்ணு புழுதி பாண்டி கில்லின்னு சைக்கிள் டயருன்னு இப்படி ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அது அந்த காலம். அதுக்கப்புறம் வந்த காலங்கள்ல நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது வெளியில போய் விளையாடுன்னு சொல்ல வேண்டி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் என்கேஜ் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நீங்க இப்ப என்னோட பேர பிள்ளைங்களை பார்த்தா வெளியில போறதுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வீட்டுல இருக்கு. நம்ம கேட்ஜெட்ஸ் பார்க்காதன்னு சொல்றோம், ஆனா நம்ம வெளியில போய் கத்துக்கக்கூடிய நிறைய விஷயங்கள அந்த பிள்ளைங்க கேட்ஜெட்ஸ்ல டிவில மொபைல்ல கத்துக்குதுங்க. அப்ப நம்ம அதெல்லாம் அப்போ அந்த மாதிரி அந்த சமயங்கள் யாரும் அப்படிதான் தோன்றியது. ஏதோ ஒரு 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 காலகட்டத்துல இருந்த ஜீவன்களுக்கு இப்படிப்பட்ட சமயம் தேவைப்படுகிறது. அதற்கு பிறகு வந்ததுக்கு மற்றொரு சமயம், அதற்கு பிறகு வந்ததுக்கு மற்றொரு சமயம். அப்ப அப்படியே அடுத்தடுத்த வருஷம் சேஞ்ச் ஆயிட்டே வருது. அதனாலதான் இதை வந்து சக்தி யுகம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சாக்தம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு 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 காலகட்டம். இந்த யுகம் வந்து சாக்தம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எங்க பாரு சக்தி கோவில், அந்த சக்தி கோவில் பிள்ளையார் கோயில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சக்தி கோயில் எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப கணபத்தியம் கூட நம்ம வந்து சாக்தமா தான் பாக்குறோம் இப்போ. அப்போ அந்த மாதிரி ஏன்னா போன யுகங்கள்ல கணபதிக்கு வேற ஒரு டெபினிஷன், வேற ஒரு கதை இருந்தது. நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கணபதிக்கு 1 கோடி கதைகள் இருக்கு. 1 கோடி, இப்ப ராமாயணம் எப்படி எத்தனை வருஷங்கள் இருக்கோ அந்த மாதிரி கணபதிக்கும் 1 கோடி வருஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி இவ்வளவு வருஷன்ஸ் வந்தது அப்படின்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா ஊழியா இது நமக்குள்ள கடந்துகிட்டே இருக்கு. நம்ம இதெல்லாம் கற்பனைகள்னு தள்ளிட முடியாது. இது ஒரு பிரம்மாண்டத்தை நமக்கு முன்னாடி சொல்றது. என்ன சொல்றது, நான் கணபத்தியம்னு எடுக்கிறது ஒரு ஒரு அடையாளத்துக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். கணபத்தியத்துக்கு ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 வருஷம் இருக்கு. நம்ம பிள்ளையார் புராணம்னு பாக்குறது வேற, அவங்க பிள்ளையார் புராணம்னு நமக்குள்ள இன்னும் நீங்க நிறைய புராணங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் சும்மா கற்பனை, நம்ம இடத்துல எல்லாம் நம்ம இதுதான் பிள்ளையார் புராணம் இல்ல. எப்படி அந்த கற்பனை வந்திருக்கும் அப்படின்னா, எந்தெந்த யுகங்கள்ல அந்த புராணம் எப்படி இருந்ததோ அதை இறைவன் நம்முடைய சிந்தையில் புகுத்தி அதை இப்ப அதை வந்து நம்ம கற்பனைன்னு சொல்றோம். ஆனா அது எப்படி வந்திருக்கும் அந்த கற்பனை அப்படின்னா, இப்படிதான் வந்திருக்கும். ஏதோ ஒரு யுகத்துல அது நடந்திருக்கு, அந்த புராணம் இருந்திருக்கு. அந்த புராணம் இப்பொழுது நம்முடைய சிந்தையில் கற்பனையாக உதித்து அதை நம்ம வந்து கணபதி கதையில சேர்த்துக்கிறோம். அந்த மாதிரிதான் சாக்தம் அப்படிதான், கௌமாரம் அப்படிதான். ஒரு விஷயம் சௌரம் எல்லாம் ஒரு காலத்துல அவ்வளோ இன்றியமையாத சமயமா இருந்தது. இன்னைக்கு சௌரம கொண்டாடுறவங்க யாருமே இல்லை. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல சமயங்கள் அப்ப இதெல்லாம் அவன் பண்ணதுதான். அப்ப அவனுடைய தாளினை தானே சென்று அமையும். அதனால்தான் அமையும் கழல்கின்ற ஆதிபிரான். அவனோட காலடியில அப்படியே தவழ்கிறது. கழல்கின்ற அப்படின்னா அந்த இப்படி தவழறது, எப்படி இந்த அலையில சமுத்திரத்துல அலை வந்து அடிச்சு 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 நம்ம காலை தடவிட்டு போகும். நம்ம எந்த எஃபோர்ட்டுமே பண்ண வேண்டாம், அந்த கரையில போய் நின்றா போதும், அப்படியே வந்து உள்ள நம்ம காலை தழுவி கொண்டே செல்லும். அப்ப அந்த மாதிரி அமையன் கழல்கின்ற ஆதிபிரான். அப்ப அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மந்திரம். அப்ப இந்த இடத்துல நம்ம குறிப்பா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அமைய வகுத்த அப்படிங்கிறதுக்கு அந்த அமையங்கிறதுக்கு உண்டானது. அப்ப இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டானா, நம்மளுடைய நம்ம எதனால இன்னைக்கு இப்படி இருக்கோம், ஏன் எனக்கு மாத்திரம் அப்படின்னு கேட்காம எதனால நம்ம இப்படி இருக்கோம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னில அட்வான்ஸ் ஆகுறோம்னு அர்த்தம். அதுவும் பார்க்கும்போது நமக்கு காரணங்கள் துல்லியமா நடக்கணும். எனக்கு இன்னைக்கு இந்த அடி விழுந்திருக்கு அப்படின்னா நம்மளால ரொம்ப தெளிவா சொல்ல முடியும் ஏன் இந்த அடி விழுந்திருக்குன்னு. அதுதான்
நம்ம நினைக்கிற மாதிரி ஃபோர் சைட்டு, பின்னாடி பார்க்கிறது, கடந்த காலத்தை பார்க்கிறது, போன ஜென்மம் பார்க்கிறது, இதெல்லாம் வந்து எங்கேயோ அது ஒரு சித்தியெல்லாம் இல்ல. நீங்க இன்னைக்கு காலகட்டத்துல அதை லாஜிக்காவே நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம அதை லாஜிக்னு சொல்றோம், அந்த காலத்துல சித்தின்னு சொல்றோம் நம்ம. அப்போ ஃபோர் சைட் நமக்கு இருக்கு, பேக் சைட் பின்னாடி காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், கடந்த காலம் கடந்த ஜென்மாவை கூட நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதுலயும் அதை எப்படி கரெக்ட் பண்றதுக்கெல்லாம் கூட இப்ப வழிமுறைகள் இருக்கு. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஆகாஷிக் காட்சி எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிச்சோம்னா நம்மதான் சித்தி பெற்றவர்கள்னே நம்ம யோசிக்க முடியும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. இதை நம்மளால ரொம்ப அழகா லாஜிக்கா பொருத்தி பார்க்க முடியும். அந்த விஷயத்த சொல்றதுதான் இந்த அமைய வகுத்த அப்படின்றது. அப்புறம் இந்த இமையவர் தம்மையும் எம்மையும் அப்படின்னு சொல்றது அந்த வரிசைய சொல்றதா புரிஞ்சுக்கலாம். இவன் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆதி காலத்துல சமயங்கள் எல்லாம் எங்கனம் போய் தவழ்கிறது அப்படின்னா, இதெல்லாம் அவ்வளவுதான். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், யாரையுமே நிராகரிக்க வேண்டாம். எல்லாமே அவனுடைய காலடியில் சென்றுதான் சேரும். ஏன்னா எல்லாமே அவன் பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கம்ப்ளீட் மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர்கிறது இந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி இந்த பகுதலை முடிச்சுக் கொள்கிறேன். நன்றி. விஞ்ஞானமா பேசிட்டாங்களா? நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன்னா நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அற்புதமா இருந்துச்சு உங்க உரை, மிக அருமை, மிக்க நன்றிங்க. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? கருத்து சொல்லலாம் சொல்லலாம், கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். டைம் இருந்தா இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குல்ல, நான் ஒரு விஷயம் பகிர்ந்துட்டு என்னுடைய ஒரு சமீபத்துல ஒரு காஞ்சி கோயிலுக்கு ஒண்ணு போக வேண்டியது, திடீர்னு தான் போனேன். அப்போ காஞ்சிபுரம் கோயில் போகும்போது அன்று இரவு வந்து எனக்கு காசியை பத்தின ஒரு உணர்தல் வந்தது. அப்ப அந்த நேரத்துல இருந்து ஐ வாஸ் லிட்டரலி லிவிங் இன் காசி. என்ன வேலை பண்ணாலும் அந்த காசியோட கரையில, அந்த கங்கை கரையில இருந்த உணர்வே தான் எனக்குள்ள இருந்தது. ஆனா நான் திருப்பி காசிக்கு இவ்வளவு அடுத்து போவேன்னு நான் யோசிக்கல. எப்பவோ போகணும். வி ஹேட் சம் ஐடியா. அம்மாவோட வருஷாபிஷேகம் முடிஞ்சப்புறம் காசியில போய் அம்மாக்கு பண்ணிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கான இருக்கு இன்னும் அடுத்த செப்டம்பர் 26 செப்டம்பருக்கு மேலதான். அப்ப போவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா அடுத்தடுத்து செய்திகள், பைரவரோட செய்திகள், அடுத்தடுத்து அவருடைய தூண்டுதல்கள் இதெல்லாம் வந்துட்டே இருந்தது. அன்னபூர்ணிமா எல்லாரும் வரப்போ எனக்கு என்ன இப்படி ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ள வந்துச்சு. ஒரு செகண்ட் ஏக்கம், ஐயோ போயிட மாட்டோமா அப்படின்னு. ஆனா போகிறதுக்கு உண்டான சாத்தியம் இல்லை அப்படிங்கறதும் உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இப்போ அதுவும் இண்டிகோ பிரச்சனைக்கு வந்தப்புறம் ஃபிளைட் எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ட்ரெயின் எல்லாம் யோசிக்கவே முடியாது, ஏன்னா டிக்கெட் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. அப்புறம் திடீர்னு ஒரு ஐஆர்சிடிசி ஃப்ரெண்டு வந்தாரு, நான் ஐஆர்சிடிசி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஐயோ அப்படியே, அப்ப டிக்கெட் பாருங்களேன் அப்படின்னு சொன்னோம் கொல்கத்தாக்கு. பார்த்தாங்க, கிடைச்சது. அப்புறம் காசி இருக்கா பாருங்க, காசி கிடைச்சது. ஆக்சுவலா காசி கன்ஃபார்ம் ஆனப்பறம் தான் கல்கட்டாவே நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இட் ஜஸ்ட் ஃபெல் இன் பிளேஸ். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நினைச்ச இடத்துக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஒரு சித்தியா பார்க்கிறோம் இல்லையா? அது வந்து இந்த காலகட்டத்துல இப்படி நிகழ்றதுதான். ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். அது மாதிரி இன்னும் நல்லபடியா போயிட்டு வரணும், அது வேற இருக்கு. பட் இதுதான் இறைவன் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் நம்மளே பார்த்துட்டு இருக்காரு, நமக்குள்ள இருக்க தானே அப்படின்னா எல்லாம் வல்லவனுக்கு எல்லாம் சாத்தியம் தானே செய்து கொடுக்கறது. அதான் அந்த அமைய அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பொருளா நான் இன்னைக்கு பொருத்தி பார்க்க விரும்பினேன். நன்றி. நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், ட்ரெயின் ஏறல இன்னும். நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கணும், நல்லபடியா போயிட்டு வாங்க. அதான் இறைவனோட அருள் தான். இறைவன் தான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அதான் நடக்குது. உங்களோட ஆசையை அவர் ஏத்துக்கிட்டாரு, அதுதான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்னதை கேட்கறதுக்கு. மிக்க நன்றிங்கம்மா. ரத்னகுமாரையா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றிங்கய்யா. கவனிக்கல. வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கமுங்க.
கிருத்திகாமா வந்து பயணம் வெற்றி அடையணும், இறைவனை வேண்டிக்கிறோம் நல்லபடியா. நன்றிங்கம்மா. அப்புறம் அம்மா சொல்லும்போது இந்த பாடல் எப்படின்னா, இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி. இந்த பாடல் ஏகன் அநேகன்ன்றது சிவபுராணத்துல சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே கடவுளாக இறைவன் வந்து நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்காங்க, திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேங்க. இமையவர் மேலவரை வந்து தேவராக இருந்தாலும் உடலோட உயிர் சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே கடவுள் வந்து இறைவனை ஏகன் அநேகன் வந்து சிவனை சொல்லுவாங்க. அதுல அதே மாதிரி இங்க இறைவனை வந்து சிவனை சொல்றாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்புறமா வந்து அப்புறம் சமயங்கள் அறுத்தவன் தாளினை நாட அமையங் குழல்கின்றன்னு அந்த சொல்றாங்க. இதுல வந்து அம்மா வந்து கழல்கின்றன்னு சொன்னாங்க. இதுல கழலா குழலான்ற எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. அது கொஞ்சம் விளக்கணும், நல்லா இருக்கும். கிருத்திகாமா, என்னோட இதுல வந்து குழல்கின்றன்னு போட்டிருக்காங்க. அதாவது அமையங் குழல்கின்ற அப்படின்றது வந்து பிரிச்சதுல வந்து சில இதுல வந்து அமையங்கு உழல்கின்ற அப்படின்னு போட்டிருக்காங்க, சில இதுல அமையங்கு அழல்கின்றன்னு போட்டிருக்காங்க. என்னோட புத்தகத்துல அமைய அங்கு உழல்கின்ற போட்டிருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பொருள். அது சுழல், குழல், கழல், உழல் எல்லாமே காலடியில ஒரு விஷயம் இருக்குன்னா அது எப்படி என்ன நடக்கும் அப்படியே சுத்தி சுத்தி வரும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் காலையே சுத்தி சுத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழல்கின்ற அப்படிங்கிறதும் சுழல்கின்றங்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா அந்த சுத்துறத குறிக்கக்கூடிய ஒரு சொல்லதான் வரும். அந்த மொத்தத்துல இது அவனால் உருவாக்கப்பட்டது, அவனுடைய காலடியை சென்று சேருகிறது அப்படிங்கிறதுதான். அது தண்ணியா இருக்கட்டும், மழையில மேல இருந்து கொட்டுற மழையா இருக்கட்டும், ஆறுல போற தண்ணியா இருக்கட்டும், வாய்க்கால்ல போறதா இருக்கட்டும், நிலத்தடி நீராகட்டும், எல்லாமே மேல போய் திரும்பி கீழே வந்து திருப்பி கடல்ல தான் போய் சேருது. அந்த மாதிரிதான் இந்த இதை பார்க்கிறேன். அதனால குழல், சுழல், அழல்ல நெருப்பு, உழல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பொருளை தான் அதனுடைய வெவ்வேறு தன்மையில இருந்து மாறுவதை சேருவதை குறிக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். ராஜேந்திரன் ஐயா, நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. சரவணன் ஐயா தளத்துல வந்து அழல்னு கொடுத்து, அம்மா சொன்ன மாதிரி அழல்னா நெருப்புன்னு கொடுத்து, அழல் நெருப்பு வடிவமாக வந்து நின்ற அப்படிங்கிறதுக்கு அழல் நின்றங்கிறதுக்கு நிற்கின்றான், ஆதியிலிருந்தே அனைத்திற்கும் தலைவனாக இருக்கின்றார். நெருப்பு வடிவமாக வந்து நிற்கிறதா சரவணன் ஐயா தளத்துல அழல்னு கொடுத்துருக்கு அம்மா சொன்ன மாதிரி. நன்றி, நன்றி ராஜா. அம்மா கிருத்திகாமா, பயணம் சிறப்பா அமையட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தூரமா ஒரு சில கோயில்கள் போகும்போது, அங்க போகும்போதே தளத்தோட ஞாபகம் வந்துடும், இங்க இருக்கிறவங்களோட ஞாபகமும் வந்துடும். கிருத்திகாமா, அழகேசன் ஐயா, சத்யநாராயண ஐயா, தியாகராஜன் ஐயா, மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு நம்ம இதெல்லாம் கேட்கும்போது நம்ம இங்க வரமோ அப்படிங்கிற மாதிரி. இப்ப அமர்நாத், காசி, அயோத்தியும் ஒவ்வொன்று போகும்போது நம்ம அதுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைச்சு பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி அதை நினைச்சு கூட பார்க்கல, திடீர்னு அமைஞ்சதுதான். அந்த மாதிரி போகும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துடும். தளமும் தளத்தோட இருக்கிறவங்களோட குரலும் ஞாபகம் வந்தாலும் வந்துடும். நன்றி, நன்றி கத்திகாமா. நல்லபடியா அமைட்டு உங்களோட. கண்டிப்பா உங்களுக்காக நானும் உங்களை எல்லாரையும் நான் நினைச்சுக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒண்ணுதானே, அதானே அந்த இடத்துல முக்கியம். ஆன்மா ஒண்ணுதானே, தனித்தனியா பெயரோட இருக்கும். சோ இந்த ஆன்மா அங்க இருக்கும்போது நான் கிருத்திகாவா இல்லைன்னா நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கீங்க. நான் கிருத்திகாவா இருந்தேன்னா கண்டிப்பா அவங்க அத்தனை பேர் ஞாபகமும் எனக்குள்ள இருக்கும். நன்றி, நன்றி. இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பேஸ் தான் நமக்கு. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். நான் கூட ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி காசிக்கு போயிருந்தப்ப கூட கரெக்டா 6:30 மணி ஆன உடனே அங்க ரூம்ல உட்காந்து இருக்கும்போது இந்த தளத்தோட ஞாபகம் வந்தது. நான் கூட அங்கிருந்து பேசியிருக்கேன், நீங்க ஞாபகம் மறந்துக்க மாட்டீங்க.
அங்க போயிட்டு சாமி தரிசனம் பண்ணது ஞாபகம் ரொம்ப போயிருந்தேன். அது என்ன, அதாவது நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம நினைக்கிறத விட போயிட்டோம் கடவுள் பாத்துக்காரு அப்படின்னு நினைச்சா நம்ம நினைச்சதை விட நல்லாவே தரிசனம் கிடைக்குது, எல்லாமே நல்லா கிடைக்குது. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். கடவுள்கிட்ட எல்லாம் விட்டாச்சு. பீச்சில் போய் குளிக்கணும்னு நினைப்பே இல்லை, காலை மட்டும் நினைச்சிட்டு வரலான்னு நினைச்சோம். ஒரு 4-5 பேர் லேடிஸா போயிருந்தோம், 5-6 பேர். ஒருத்தரை கீழே தள்ளி விட்டுடுச்சு, அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க. சரி அவங்க உட்காந்துட்டாங்களே நம்மளும் உட்காந்தோம். உள்ள போய் முங்கணும்னு நினைச்சோம். நீ முங்கவே வேணாம் அப்படின்ட்டு அலையெல்லாம் எங்க மேல அப்படியே வாரி வாரி அடிச்சு எங்க அப்படியே நினைச்சிடுச்சு அப்படியே. சரி உள்ள போக வேணாம் அப்படின்னு நல்லா குளிச்சுட்டோம். அப்புறம் குளிச்சுட்டு ரூமுக்கு போலான்னு வரும்போது ஒருத்தர் நாளைக்கிழமைக்கு போலான்னாங்க. அவங்களும் அப்படி சொல்றது அப்படி தானாவே, வாங்க வாங்க நாளைக்கிழமைல போய் குளிச்சுட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க போய் குளிச்சோம். அப்படி எல்லாமே தானா அமையும் போது நாங்களாம் எந்த ஒரு அங்க செய்யணும் அதுங்க போனோம் இங்க போனோம்னு எந்த ஒரு இதுவுமே இது பண்றது இல்ல. உணவு தானா கிடைக்குது. எங்க கோயில்ல எல்லாம் அப்படியே நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க. நல்ல நல்ல உணவு கிடைச்சது. நல்ல ஒரு சந்தோஷமா போயிட்டு வந்தோம். அதனால எதுவுமே நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் நல்லபடியா நடத்தி எங்களை நல்லபடியா போயிட்டு கொண்டாந்து விட்டாரு. அதெல்லாம் அந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய உணர்றேன். அப்படித்தான் இப்ப எல்லா விஷயத்துக்குமே அப்படித்தான் நான் உணர்றேன். எந்தையுமே நான் இன்னைக்கு இந்த சமயத்துல இந்த நிமிஷத்துல என்ன கிடைக்குது அதை என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்து என்ன, அடுத்து அப்புறம் பாத்துக்கலாம், அடுத்து கிடைக்கும் அப்படின்னு கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு இப்ப அந்த மாதிரி நிறைய மனநிலைக்கு வந்துட்டேன். இந்த தளத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி போல. நீங்க சொன்ன மாதிரி காசிக்கும் அமர்நாத்துக்கும் போன நேரத்துல கரெக்டா அந்த நேரத்துல 6:30 மணிக்கு இதை ஓபன் பண்ணிட்டு அவங்க நம்மளோட தளத்துல குரலுக்கு இதாகட்டும் அப்படிங்கிற அது குழந்தை தளமானதான் கூட சொல்லலாம். அது குரலுக்கு இந்த இடத்துல இதாகட்டும் அப்படின்ட்டு அதை ஓபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அங்க இருக்கிற 2 வரைக்கும் அது பண்ணிட்டு வந்தது. அது நீங்க சொல்லணும், அது ஞாபகம். நன்றி போல. வேற யாரும் சொல்ல வரீங்களா? பவளமணி அம்மாவோட அந்த அனுபவம் ரொம்ப அருமை. அந்த அந்த இறைவன் செயல்தான் அந்த நம்ம சரணடைஞ்சு அந்த அந்த ப்ரெசன்ட்ல இருக்கிறது இன்னும் அற்புதமாக இருக்கும். அதை அம்மா உணர்ந்து அதை அவங்க நம்மளோட பகிர்ந்துக்கிட்டது மிக்க நன்றி. நன்றி. அதாம்மா, நம்ம நினைக்கிறத விட அது நல்லா அற்புதமா கிடைக்குது. எதுவும் நம்ம எதிர்பார்க்காம பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா. நன்றிங்கம்மா, பகிர்ந்துக்கிட்டதுக்கும் மிக்க நன்றி. அதுதான் எல்லாம் இறைவன் செயல் தான். அதை நம்ம உணராம தான் நம்ம எல்லா விஷயத்தோட போராடிக்கிட்டே இருக்கோம். அதை விட நம்ம சரணடைஞ்சிருக்கும் போது கிடைக்கிற அற்புதங்கள் அதை நீங்க சொல்லும்போது இன்னும் அருமையா இருக்குமா. மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க. நன்றி கீர்த்திகா அம்மா. இந்த இதுலயும் நீங்க சொல்லி எங்களுக்கு உங்களோட விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது இது இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கு. நல்லபடியா எல்லாம் நடக்கும். நன்றிங்கம்மா. நிறைய செஞ்சுக்கலாங்க. நன்றி. நன்றி கௌரிம்மா. நன்றி கீர்த்திகம்மா. நன்றி. நிறைய சொல்லுவோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.